ரிலையன்ஸ் ஜியோவோட ஏஜிஎம் மீட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிச்சு. இதில் வந்து ரிலையன்ஸ் ஜியோவில் என்னெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற சில ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த வரிசையில் டிவி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல வந்து இந்த ரிலையன்ஸ் ஜியோட ஏஜிஎம்ல வந்து ஜியோ டிவி ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு புது ஓஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி ஓஎஸ் வந்து டேரக்டாக டிவியாக வராது, அதுக்கு பதிலாக செட்டாப் பாக்ஸ்ல இருந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து டிவியோட செட்டாப் பாக்ஸை வந்து உங்கள் ஸ்மார்ட் டிவியில் மாட்டும் போது அந்த செட்டாப் பாக்ஸில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற யூஐ தான் இந்த ஜியோ டிவி ஓஎஸ் அப்படிங்கிற ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தனியாக வந்து செட்டாப் பாக்ஸில் உள்ள அந்த ரிமோட் வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த டிவியோட யூஐ வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். மேலும் இந்த யூஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மற்றும் ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லா விதமான ஆண்ட்ராய்ட் டிவிலையும் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஜஸ்ட் HDMI போர்ட்டை வந்து இந்த செட்டாப் பாக்ஸ்லேருந்து உங்கள் ஸ்மார்ட் டிவிக்கு மாட்டிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டாப் பாக்ஸில் உள்ள யூஐ மூலமாக நீங்கள் வந்து பல விதமான ப்ரோக்ராம்ஸை நேவிகேட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இது போக பல விதமான OTT ஆப்ஸும் உள்ள இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த யூஐலேருந்து வரக்கூடிய பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா HD 4K வீடியோஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டால்பி விஷன் மற்றும் டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வீடியோ கிளாரிட்டியும் நல்லா இருக்கும், ஆடியோ கிளாரிட்டியும் நல்லா இருக்கும். இது இப்போ பல விதமான டிவி ஆப்ஸோட சப்போர்ட்டும் இதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லைவ் டிவி மாதிரியான பல விதமான ஃபீச்சரும் இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸோட இந்த ஜியோ டிவி வாய்ஸ்ல கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹலோ ஜியோ அப்படிங்கிற ஃபீச்சர், இது செட்டாப் பாக்ஸ்ல உள்ள ஃபீச்சர் தான். அந்த செட்டாப் பாக்ஸ் ரிமோட்ல வந்து நமக்கு வந்து ஒரு மைக் மாதிரியாக ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐக்கான் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட் டிவியில் வந்து வாய்ஸ் மூலமாக நேவிகேட் பண்ணும். அதே ஃபீச்சரை இந்த செட்டாப் பாக்ஸை நேவிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹலோ ஜியோ அப்படிங்கிற கமெண்ட் மூலமாக நேவிகேட் பண்ணலாம். இப்படி ஹலோ ஜியோன்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரோக்ராமையோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு சேனலையும் நீங்கள் சொல்லும்போது கரெக்டாக அந்த சேனலை பார்த்து உங்களுக்கு வந்து எடுத்து வந்துடும். ஸோ சேனலோட நம்பர் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ரோக்ராம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டாம். டேரெக்டாக அந்த ப்ரோக்ராமையோ இல்லைனா வந்து டேரெக்டாக அந்த டிவி சேனலில் சொல்லிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆயிரும். இது போய் ஏதாவது ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணணும்னு வச்சிங்கனாலும் ஹலோ ஜியோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் ஓப்பன் ஆகும். இது மாதிரி எந்த ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இது போய் வாய்ஸ் கமெண்ட் மூலமாக நீங்கள் வந்து வால்யூமை கூட்டலாம், குறைக்கலாம். இந்த மாதிரி பல விதமான விஷயங்களும் வந்து இந்த ஹலோ ஜியோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி மூலமா பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இது போல இந்த ஜியோ டிவி ஓஎஸ்ல வந்து இன்டகிரேட்டடா வந்து உங்க ஹோம் ஆக்சஸரீஸையும் வந்து மேனேஜ் பண்ற மாதிரி புது ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது இவ்வளவு நாள் வந்து ஸ்மார்ட் டிவி செட்டாப் பாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் டிவி பார்க்கறதுக்கான ஃபீச்சர் மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த செட்டாப் பாக்ஸ்ல உங்க வீட்ல உள்ள ஹோம் ஆக்சஸரீஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க ரிமோட் மூலமாக. குறிப்பா உங்க ஹோம்ல உள்ள IoT டிவைசஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். ஏசியா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், இல்ல வந்து ஹோம் லைட்டிங்கா இருக்கட்டும், இது மாதிரி பல விதமான விஷயங்கள், எல்லா விதமான IoT டிவைசஸ், ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாத்தையும் வந்து டைரக்டா இந்த ஜியோவோட செட்டாப் பாக்ஸை கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோ டிவி வாய்ஸ்ல வந்து எல்லா விதமான ஹோம் அக்சஸரீஸையும் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி விஷயங்கள் கொடுக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க டிவி பார்க்க உட்கார்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லைட்டை வந்து டிம் பண்ணி விடும். லிவிங் ரூம்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏசி சுவிட்ச் ஆன் ஆகும். இது மாதிரி பல விதமான விஷயங்களை வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா செய்ய முடியும். குறிப்பா டைமிங் ஏத்தாப்புல லைட்டோட அந்த எஃபெக்ட்டை மாத்துற மாதிரி பல விதமான விஷயங்களும் நீங்க வைக்கலாம். இது போல இந்த ஜியோ டிவி வாய்ஸ்ல மால்வேர் டிடெக்ஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டுபிடிச்சு தூக்குற மாதிரியான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதுபோல் கெஸ்ட் வைஃபை மேனேஜ்மெண்ட் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. உங்கள் ஹோமோட அக்சஸரீஸை வந்து நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி மற்ற யாருமே வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணாத மாதிரி பல விதமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது போல் இந்த ஜியோ டிவி வாய்ஸ்லேயே வந்து ஜியோ டிவி பிளஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, லைவ் சேனல்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ அந்த ஃபீச்சர் மூலமாக 860க்கும் அதிகமான லைவ் சேனல்ஸ் உங்களால் பார்க்க முடியும் சொல்லியிருக்காங்க. அது போக இந்த செட்டாப் பாக்ஸ்ல வந்து நீங்க பார்க்க தவறான சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி செட்டாப் பாக்ஸ்லாம் எடுத்துட்டீங்க ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராம் தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த செட்டாப் பாக்ஸ்ல 7 நாளைக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராம் வரையும் பார்க்க முடியும் சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோக்ராமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌஸ் பண்ணி நீங்க லைவ் டிவியில் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இது போக அமேசான் பிரைம் வீடியோ, டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார் இதை மாதிரியான பல விதமான ஆப்ஸ் வந்து உள்ள இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. இது போல் லைவ் டிவி ஓடிட்டு இருக்கும்போது நீங்க வந்து பிளே மற்றும் பாஸ் பண்ண முடியும். அதே பிளே பாஸ் பண்ணும்போது நீங்க வந்து திருப்பி ரிசீவ் பண்ணும்போது நீங்க எங்க விட்டீங்களோ அதுல இருந்தே பார்க்கலாம், அல்லது டைரக்டாக லைவ் வந்து போகணும்னு நினைச்சாலும் போகலாம். இது போக இந்த ஜியோ டிவி பிளஸ்ல வந்து பல விதமான ஈவெண்ட்ஸ்க்கு டிக்கெட்ஸ் வாங்கலாம். லைவ் டிவியில் பார்க்குற அந்த கேமரா ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் வந்து பல விதமான ஆங்கிள்ஸில் பார்க்கலாம். குறிப்பாக ஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட் மாதிரியான மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா பல விதமான ஆங்கிள்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதே பல விதமான ஃபீச்சர் வந்து இந்த ஜியோ டிவி வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜியோ டிவி வாய்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து செட்டாப் பாக்ஸ் புதுசாக வாங்குறீங்கன்னா அது ஜியோவோட செட்டாப் பாக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு இன்பில்ட்டாக உள்ள கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜியோ டிவி வாய்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜியோவில் உள்ள இந்த டிவி ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸை பற்றி என்ன நினைக்கிங்க, அதை பற்றி இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.